விசாலமான மலையோட கரடி சகோதரர்கள். எனக்கும் கனவுகள் இருந்தது. நான் இதுக்கு மேல எந்த ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டேன். ஏய் நிறுத்துடா. என்ன வச்சு நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் 10 வருஷமா மரம் வெட்டினதை விட ஒரு நாள் டூர் கைடா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. புரியுதா? நீ நினைக்கிறத விட நான் எந்த அளவுக்கு திறமைசாலி தெரியுமா? ஏலக்கோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா நம்ம போய் கோர்லயே கண்டுபிடிக்கலாம். என்ன விடுறா. நான் வந்து என்னாச்சு? எல்லாம் ஏன் தப்பு தான். தண்ணியில் ராஃப்டிங் போகும்போதே எல்லாமே போயிடுச்சு. எல்லாத்தையும் இப்போ புதுசாக வாங்கணும். ஆனால் காசு தான் இல்லை. இப்போ நான் இதுக்கு என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு புரியல. அது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். உடனே பணக்காரன் ஆயிடலாம். எல்லாரும் வாங்கப்பா, இங்க வந்து பாருங்க. இந்த கரடிகளோட சாகசத்தை பாருங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. வாங்க. முடியல. நான் என்ன கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். சரிதான். கப் நூடுல்ஸ், சுவையான கப் நூடுல்ஸ் நல்லா இருக்கும். சுவையும் அற்புதமா இருக்கும். உங்களுக்கு ஒன்று வேணுமா? இதுக்கு பேர் நூடுல்ஸா? டேஸ்டே இல்ல. இந்த வேலையை இதோ நிறுத்திக்கோ. லக்கா இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம பலத்தை வச்சு வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ண வேண்டியதுதான். நான் இத சொல்ல வரலையே. நான் சொல்ல வந்ததா சாப்பாடு விற்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. நாம கஷ்டப்படணும். எங்க டாக்குமெண்ட்ரிக்கு உங்களுக்கு திரும்ப வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்க ஒரு வீடியோ போட்டி வைக்கிறோம். அதுக்காக நிறைய பரிசுகளை கொடுக்க போறோம். முதல் பரிசு நிறைய பணம். மலைப்பகுதியில கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் ரொம்ப அரிதானதும் சுவையானதும் கூட. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அதை கண்டுபிடிக்கலாம். எங்க இருக்கு? இதா இருக்கு. இங்க பாருங்கப்பா. அப்படின்னா நீங்க சரிதான். நாம சொந்தமா ஒரு வீடியோவை எடுக்கலாம். அதுக்கு பேரு அடர்ந்த காடு மலையை சேர்ந்த கரடி சகோதரர்கள். ஆமாப்பா, அதேதான். கண்டிப்பா நாம இதுல ஜெயிக்க போறோம் பாரு. ஈஸி தூசி. கூடிய சீக்கிரத்திலே நான் இதுல ஜெயிச்சு நமக்கு படமழை கொட்ட போகுது. யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. வினோதமா இருக்கு. நம்ம சாகசத்துக்கு அவங்க தயாராகிட்டு இருப்பாங்க. நானும் தயாராக போறேன். மலைகள்ல யாருக்கும் தெரியாத இடங்கள்ல நிறைய உணவுகள் இருக்கு. அது எல்லாமே எங்களால கண்டுபிடிக்கப்பட்டது. செமையா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு தான் எனக்கு மசில்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே, இங்க பாடுறா தடியா. இது அதுக்கான நேரம் இல்ல. தள்ளி போடா. ஆனா கேமரா முன்னாடி நான் நடிக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம் வா. முதல்ல ஒரு நடிகனா டைரக்டர் சொல்றதை தான் நாம கேட்கணும். இவங்கள மூட் அவுட் பண்றதுக்கு நான் விரும்பல. அடே, உனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைங்கிறதுனால நம்ம வீடியோவில் நீ தாண்டா இதுக்கப்புறம் ஹீரோவா நடிக்க போற. ஆனா நான் சொல்றதை மட்டும் நீ மறக்காம பண்ணணும். அப்படியா? சூப்பரா பண்ணிடுறேன். அப்ப நான் தான் இதுல ஹீரோவா? சின்னவனே வா, தேனை தேடலாம். ஓ தேனா? நான் தேனெல்லாம் நல்லா கண்டுபிடிப்பேன். நீ இப்ப அதை மேல ஏறி எடுக்கணும்டா. தயாரா இருக்கியா? போய் தேனை எடுத்துக்கிட்டு வா. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. தேனை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற கரடி மரத்து மேல ஏறிக்கிட்டு இருக்கு. வேற எதையாச்சும் நாம முயற்சி பண்ணலாம். இது வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறியோ? கண்டிப்பா இப்படி தாண்டா பண்ணுவாங்க. ரெடியாடா? ஆக்ஷன். தேனை எடுக்கிறதுக்காக அடே பெரியவனே ஆரம்பிடா. புரிஞ்சுது. இந்த கரடி ரொம்ப உயரமான மரத்து மேல ஏறுது. ஆடாம நிக்கிறீங்களாடா? ஒரே இடத்துல நில்லுங்கடா. இப்ப அவங்க தேன் கூட்டுக்கிட்ட போயிட்டு இருக்காங்க. தேனை எடுக்கிறதுக்காக கரடி எட்டியமா சேர்ந்து வேலை செய்றாங்க. இதோ புடிச்சிட்டாரு. எனக்கு பிடிச்ச தேனு. இங்க பாருடா, அத நீ சாப்பிட கூடாது. ஒரு நிமிஷம் இரு. இந்தா அந்த தேனை இதுக்குள்ள போடு. சரி. இப்போ அந்த கரடி ஜாரை எடுத்து தேட அது உள்ளார போடுது. அப்புறம் இப்போ கரடியை தேடி போய்கிட்டு இருக்கிறது காளான்களை. இந்த இடத்த பத்தி தான் நான் சொன்னேன். இங்க நிறைய மஷ்ரூம் இருக்கு. நீ வீடியோ எடுக்கலாம். அது இதெல்லாம் சுலபமா கண்டுபிடிக்கிற காளான். சரிதான். ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு. நாங்க காளான்கள்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறோம். நீ எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவியா என்ன? அதை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத தான் நம்ம இதுல காட்ட போறோம். என்ன பண்றது? இப்ப நான் ஒரு டைரக்டரா என்னோட திறமையை நான் காட்ட போறேன். வாவ், எவ்வளவு மஷ்ரூம் இருக்கு. அடே, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?
நீ உன் உணவை கண்டுபிடிச்சிருக்க, சந்தோஷத்தை காமிடா. இது நான் எப்பவும் சாப்பிட்ற பழைய மஷ்ரூம் தான். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படின்னா உனக்கு கார்லியை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? இல்ல அது இங்க பாரு, நீ கோவப்படாத. நம்ம கார்லிக்காக தானே இதை பண்றோம். ஆனா எனக்கு நடிக்க தெரியலையே. அதுவா, ஒரு நல்ல நடிகை என்ன பண்ணுவாங்கிறத நான் உனக்கு காட்டுறேன்டா. காளான்கள் எங்க இருக்கு? காளான்கள், காளான்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னைய கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இங்க வா, காளான்கள், இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமா, இப்போ நான் இதை காட்ட விட்டு எந்த கவலையும் இல்லாம போலாம். லக்கா நடிகை மாதிரி நடிக்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாமா, லக்கா பெரிய நடிகை அடே, தான். நான் எப்படி பண்ணணும் போய் அதே மாதிரி பண்றான். இங்க பாருடா, நான் காமெடிங்கிறத ஒத்துக்கிறேன். ஆமாண்டா. கேமரா ரெடியா? பொசிஷனுக்கு வாங்க, அப்புறம் ஆக்ஷன். இப்போ கரடி இந்த காளானை எப்படி வெட்டுதுங்கிறத பார்க்க போறோம். இந்த கத்தி ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியல? குட்டி கத்தி தாண்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஆரம்பிக்கலாம். அதை நல்லா வெட்டுறான். அடே, பார்க்கறதுக்கு கூலா தெரியணும். நான் அதை செய்வேன். சூப்பர். இது எப்படி? அடே, இப்போதாண்டா ஒரு முக்கியமான விஷயம். தயாரடா? ஆரம்பிடா. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், அப்புறம் கூலாவும் இருக்கணும். புரியுதாடா? புரிஞ்சுது. அதை அப்படியே தூக்கி போடுறான். ஓகே. வாவ். ஹேய், எங்க போச்சு? அடே, அது அங்க இருக்குடா. காலர் பிடிக்கணும். சூப்பர், கலக்கிட்டடா. நீ ரொம்ப நல்லா பண்ணு. ரொம்ப சுவையா இருக்கு. கடைசியா நம்ம சாப்பிடுற சீன் வந்துடுச்சு. இருக்குடா. காளான்கள் மேல தேனை ஊத்தணும்டா. என்ன லக்கா, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இனிப்பையும் இதையும் எப்படி சேர்ப்ப? இங்க நான் தாண்டா டைரக்டரு. நேரா நில்லுங்க, ஷாட் ஆரம்பிக்க போறடா. லக்கா, இவ்வளவு கேவலமா இருக்க விஷயத்தை நாங்க எப்படி சாப்பிடுவோம்னு நினைக்கிற நீ? நாங்க இதுல இருந்து போறோம். அடே நில்லுங்கடா, ஒரு நிமிஷம். கார்லிக்காக பணம் சேர்த்து வைக்கிறோன்னு நம்ம எல்லாருமே தானடா ஒத்துக்கிட்டோம். ப்ளீஸ், நாம அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாமா? நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம்டா. ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. இதையே இவ்வளவு பெரிய பிரச்சனை நினைச்சா கிட்டி எப்படா கண்டுபிடிப்பீங்க? டே அண்ணா, எனக்கு தெரிஞ்சு அவன் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குடா. ஆமாண்டா, நம்ம சீக்கிரம் விட்டு கொடுக்க கூடாது. டேய் தம்பி, நாம இத கார்லிக்காக பண்ணிதான் ஆகணும். ஓகே. இல்ல நீ தான் பெரியவன், நீ முதல்ல சாப்பிடு. இதோ இது இல்ல, சாப்பிடு. வேணாம், வேணாம். நீ தான் சின்னவன், நீ தான் சாப்பிடணும். இத சாப்பிடு. நீ தான் முதல்ல சாப்பிடணும். அடே, நீ சாப்பிடு. ஒழுங்கா நடிக்க மாட்டீங்களாடா? இங்க பாருடா, எனக்கு காளான்களை வேணாம், நீ சாப்பிடுங்கடா. சரி, நாம வேலையை முடிக்கலாம். கட்டு, காலை கிட்டிங்கடா. சூப்பர் பாய்ஸ். டெலிவரி. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். என்னமோ வந்திருக்கு. சீக்கிரமா போய் என்னன்னு பார்க்கலாம். எதுக்கு எனக்கு 2 லெட்டர் வந்திருக்கு? நான் ஒரு போட்டிக்கு மட்டும்தானே போயிருந்தேன். டியர் லக்கா, வீடியோவை சப்மிட் பண்ணதுக்கு நன்றி. வாவ், எங்க வேலையை சப்போர்ட் பண்ணதுக்கும் நன்றி. ஆனா எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க எந்த ஒரு பரிசையும் ஜெயிக்கல. பங்கேற்றுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எல்லாமே வேஸ்ட். ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ? இது ஃபாரஸ்ட்ரியில இருந்து. உங்க வீடியோஸை பார்த்தப்போ சில வேட்டைக்காரர்கள் அங்க இருக்கிறதா தெரிய வந்தது. எங்க ஆராய்ச்சிக்கு இது உதவியா இருந்ததால உங்களுக்கு சின்னதா பரிசு கொடுக்க நாங்க விரும்புறோம். சந்தோஷம். பரிசு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன வேட்டையாடுறாங்களா? எப்படி? மலைகளுக்கு எப்படி வந்தாங்க? இல்ல,
ஓ இது ரொம்ப மோசமாச்சே. முதல்ல கரடிகளுக்கு சொல்லணும். வேட்டையாடுறதுக்கு பொருட்களை வச்சிருக்கிறத இந்த வீடியோ மூலமா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா விலங்குகளுக்கும் இதை நான் போய் முதல்ல சொல்லணும். இப்படி எல்லாம் பண்றது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நாங்க இதை எப்படி பண்றோம்னு நீங்க பார்க்கணுமா? அடுத்த முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆபத்துக்கள் மறைந்திருக்கும் காடு.